வணக்கம் கம்பம் திருமாறன். வணக்கம் சார். சொல்லுங்க. எப்பொருள் யார் யாரவை கேட்பனும். கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன், சரி வேலையா இருப்பீங்களா தெரியும் விட்டுட்டு நானு. ம். அதான் இன்னும் இங்க இந்த மெட்ராஸ்ல தான் இருக்கேன். அதான் அதான் இந்த நீங்க எங்க அதான் அரைகுறையா செஞ்சுட்டு இருக்கிறீங்க. பரவாயில்ல பரவாயில்ல, எப்படியோ ஒண்ணு மனசு உங்களுக்கு அலைவாய் மனசு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, இந்த குடும்ப சூழ்நிலைனால. ஆமா. இல்ல இல்ல, உங்களுக்கு அந்த குடும்பம் தான் உங்களை கொலை செய்யும். ம். ஆமா ஆமா, அது உண்மைதான். ஆமா. அதனால நீங்க தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஐயா. நாங்க சார். விஞ்ஞான பரிணாம அறிவியல் அடிப்படையில் நீங்கள் தப்பிப்பது கடினம். ஆமா ஆமா, முழு நிலை அடைய கொஞ்சம் கஷ்டம். அதனாலதான் நீங்க தோல்வி அடைகிறீங்க. அதனால முதல்ல இது நான் சொல்றது இந்த பரிணாம அறிவியல் அடிப்படையில், யோக முறை அடிப்படையில் நான் சொல்லுவது. சும்மா விளையாட்டா சொல்றது என்பது வேறு. நான் இந்த வளர்ச்சி அடிப்படையில் சொல்றது. அது நான் சொல்றது அறிவியல் ஆராய்ச்சி பரிணாம அறிவியல் முறை. சரியா? ஆமா ஆமா அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். அப்படித்தான். ஆமா. ஏதோ இது வேற மாதிரி சொல்றதாக யாரும் நினைத்துக் கொள்ளக்கூடாது. உங்களுக்கு அல்ல, உலகத்துக்கான கருவி. அதாவது அஹ், ஆமா அஹ், சார். இப்ப அஹ், இது நீங்க இப்ப உங்கள மாரி நானும் முழு நிலை அடையணும்னா, அஹ். நீ நீங்க சொன்ன மாரி இந்த குடும்பம், குட்டி காலம், இந்த உறவு, அந்த அதுல இருந்து விலகணும். ஏன் விலக மாட்டேங்கிறீங்க? அதுதான் முடியல. அது முடியலன்னா இப்ப அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. வளர்ச்சிக்கும் அவங்க உங்களுக்கு வளர்ச்சிக்கு தடையா இருக்க போறதில்ல. நீங்க தான் உங்களுக்கு தடையா இருக்கிறீங்க. நீங்க தான். ஆஹ் அவங்க உங்களுக்கு தடையில. நீங்க வந்தேன்னா வரட்டேன்னா அவங்க வாழ்வாங்க, போவாங்க, சாவாங்க, கல்யாணம், காட்சி, கருமாதி அது போயிட்டே இருக்கும். நீங்க தான். அவங்களுக்கு உங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. நீங்க தான் வலுக்கட்டாயமே போய்க்கிறீங்க. நீங்க தான். ஆமா ஆமா ஆமா. அதான் இந்த வீட்டுக்காரம்மா இருக்கு கூட, நம்ம துணைக்கு அவங்க உதவிக்கு நம்ம வர வேண்டி இருக்கு. ஆமா. அவங்க எப்படி உங்களுக்கு உதவி செய்வாங்க? நீங்க நோய்வாய்ப்பட்டு உங்களுக்கு தான் அவங்க உங்களை காப்பாத்த போறாங்களா? அது தப்பு, அடிப்படையிலே தப்பு. நீங்க எப்படி ஏங்க ஆஹ் நீங்க அவங்க அவங்க தான் அவங்களுடைய ஆரோக்கியத்தை பேணிக்கணும். அவங்க தான் அவங்கள ஆள் வச்சு பண்ணிக்கணும். உங்களை உதவிக்கு கூப்பிடுறாங்க. அது அடிப்படையே தவறு. அடிப்படையில் நீங்க பெரிய பைல்வானோ பக்ரியோ, நீங்க பெரிய நீங்க உதவி செஞ்சு அவங்க முன்னேற போறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல சார், நம்ம ஊரே கம்பத்துல இருக்கு. அதான் இவங்க அந்த நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பிள்ளைங்க பிள்ளைங்கெல்லாம் இதெல்லாம் பெங்களூரு, சென்னை. ஆமா. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதுக்கு இது அதாவது உங்க இந்த திருமணம் முடிஞ்சிட்டா உங்களுக்கு வேலையே இல்லைங்கன்னது. ஆஹ் திருமணம் சரி. பண்ணி இப்ப திருமணம் நீங்க பண்ணிட்டீங்க, உங்க அப்பா அம்மா உங்களுக்கு காப்பாத்த போறாரா? இல்ல. இல்ல. இப்ப நீங்க ஆமா. திருமணம் முடிஞ்சிட்டு அவங்க தான் அவங்க பாத்துக்கணும். நீங்க போய் உங்களை காப்பாத்த போறீங்களா? என்னங்க இது? இயற்கைக்கு முரணானது. இயற்கைக்கு முரணானது. ஆமா. அப்ப இயற்கைக்கு முரண நீங்களே நடந்துகிட்டு, தீமையும் ம். நன்மையும் பிறர் தர வருவதில்லை. தீமையும் அத நன்மையும் பிறர் தர வருவதில்லை. நீங்க தான் ஆமா. உண்டாக்கிக்கிறீங்க. அவங்கள யாரும் பின்ன நாளைக்கு நீங்க செத்து போயிட்டீங்கன்னு வச்சுக்க, அவங்க எல்லாம் செத்து போயிருவாங்களா? இல்ல இல்ல. யாரும் இப்ப வர மாட்டேன். எதுவுமே காதா இருந்த ஊசி கூட வராது கடையில. அப்ப நீங்க ஆரோக்கியம் இருக்கனா அவங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. நீங்க செத்தாலும் அவங்களுக்கு நன்மை இல்ல. நீங்க ஆரோக்கியமா ஆமா இருக்கனாலே உங்க நன்மை இல்ல. உங்களை பார்த்து அவங்க திருந்த ஆமா போறாங்களா? இருக்கு. இல்ல. ஆமா. அது எல்லாமே நம்மளுக்கு தான் சேரும். ஆமா. இந்த புரிதல் இப்ப நான் உங்களுக்கு பாடம் கொடுக்குறேன். நீங்க எனக்கு சந்தேகம் கேட்கறீங்க. நீங்க கடைப்பிடிச்சாலும் பரவாயில்ல, கடைப்பிடிக்காத பரவாயில்ல. இது நான் உலகத்துக்கான செய்தியை கொண்டு போறேன். இப்ப நான் பேசுறேன், நீங்க பதில் சொல்றீங்க. ம். இது இது யாராவது ஒருத்தர் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதற்காக நாம ரெண்டு பேரும் பேசிக்கிறோம். புரியுதுங்களா? ஆமா ஆமா ஆமா. இப்ப நாம ரெண்டு ம். பேரும் பேசுறது உங்களுக்கானது எனக்கானது அல்ல. இதுல யாராவது சிலர் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக நாம ரெண்டு பேரும் கருத்தை பரிமாறுகிறோம். தனிப்பட்ட முறையில உங்களை சொல்லவும் இல்லை. தனிப்பட்ட முறையில நான் என்னையும் சொல்லிக்கலாம். அது நீங்க அந்த புரிதல் இருக்கா உங்களுக்கு? அதாவது சார், ம். இப்ப இப்ப இந்த நம்ம கலை வந்து ம். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கும் போல தெரியுது சார். இந்த ம். இந்த கலை முழுமூச்சா வளரணும்னா ஆ. அதுக்கு ஒரு டைம் அதுக்கு ஒரு டைம் வரணும் போல. நிச்சயம் வள்ளுவரே ஏன்னா சொல்றாரு. வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, ஆ, காலம் கருதினும் கைகூடும், ஞாலம் ஆ, கருதி அத காலம் அது ஞாலம் 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 கருதினும் கைகூடும். நீங்க பூமியே வளைக்கலாம். ஞாலம்னா ஆ, பூமி, தொங்குகின்ற பூமி. உலகத்துல அந்தரத்துல தொங்குகின்ற பூமின்னு கண்டுபிடிச்சு சொன்னவங்களே தமிழர்கள் தான். அதான் திருவள்ளுவர் அதை பதிவு ஆ, சொல்றாரு.
ஞாலம் ஆமா. கருதினும் கைகூடும். நீ ஞாலத்தையே வளைக்கலாம், ஆனா அதுக்கு ஒரு காலம் உண்டுங்கிறாரு. அததான் சொல்றேன். நீங்க நம்ம ஆ, இன்னைக்கு நம்ம இம்மிடியட்டா ஐயா வணக்கங்கய்யா. நம்ம வணக்கம் வணக்கம் ஜெயிச்சிடலாம்ன்றது தயாளன். ஆ, ஆ. இன்னைக்கே நம்ம ஜெயிச்சாகணும் அப்படி இல்ல என்ன இல்ல நீங்கள் நம்ம அது 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 அதுக்கெல்லாம் சொல்லிட்டாங்க. அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப ஆ, தலைச்சம்புள்ள பொறுப்புக்கு வருதோ, தலைச்சம்புள்ள உங்களுக்கு ஒரு குழந்தையா இருக்கலாம், 2 குழந்தை இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. முதல் குழந்தை திருமணம் பண்ணிட்டு உங்க வேலை முடிஞ்சிருச்சு. ஆ, அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க 3வது வாழ்க்கைக்கு போகணும். அந்த மானங்கெட்ட வாழ்க்கை தான் 2000 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆமா. இது மானங்கெட்ட ரெண்டாவது வாழ்க்கை. இந்த ரெண்டாவது குழந்தை கூட அந்த பையன் அவன் பாத்துக்கிறோம் அப்படி கணக்கா? முதல் குழந்தை பெருசாகி அவங்க திருமணம் முடிச்சுட்டு நீங்க வெளியே வந்துடணும். வெளியே வந்துடணும். ரெண்டாவது குழந்தை இதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. முதல் பையன் தான் பாத்துக்கணும். அவங்கதான் பாத்துக்கிறணும். அப்படிதான். உங்க பொறுப்பு முடிஞ்சு போச்சு. உங்க பொறுப்பு தலைச்சம்புள்ளைகிட்ட தலைச்சம்புள்ள பொறுப்பை கொடுத்துடணும். சொத்து கித்து பத்து எல்லாத்தையும் கொடுத்து போட்டு நீ பாத்துக்கிட்டா வெளியே வந்துடணும். ஆமா, வெளியே வந்துடணும். ஆமா, அதுதான். அவன் தான் மற்ற குழந்தைகளை காப்பாத்தணும். அவன் தான் பொறுப்பு சொத்துக்கிட்டு எல்லாம் கொடுத்தாச்சு. அவன் தான் என்ன பண்ணணும்? உனக்கு 2 குழந்தை இருக்கலாம், ஆமா. உங்களுக்கு 2 குழந்தை இருக்கலாம், 3 குழந்தை இருக்கலாம், அதெல்லாம் அவன் தான் பாத்துக்கணும். அவன் தண்டு முட்டை மாதிரி போயிடுறான். ஆ, இது அடிப்படையே தப்பானது, இயற்கைக்கு முரணானது. இயற்கைக்கு ஆ. சார் விலங்குகளுக்கு முரணானது. கிடையாது. மனிதனுக்கு மட்டும்தான் இந்த பொறுப்பு அதிகம். மனிதனுக்கு மட்டும்தான். பொறுப்பதிகம். ஆமா. இப்படித்தான் நான் அந்த அந்த பொறுப்பு அந்த தலைச்சம்புள்ளைக்கு தான் சேர்ந்தது. புரியுதுங்களா? அப்ப நீங்க நீங்க யாரை உங்களுக்கு 10 குழந்தைன்னா 10 குழந்தை வரைக்கும் நீங்க காப்பாத்திட்டு இருப்பீங்களா? உங்களுக்கு 10 குழந்தை, அந்த காலத்துல 10 குழந்தை 8 குழந்தை 7 குழந்தை பெற்றவங்களா? அப்ப 200 வருஷம் ஆகு நீங்க உட்கார்ந்து இருப்பீங்களா? அதான் நடக்காது. ஆமா. அதெல்லாம் நீங்க இந்த ஹரிதாஸ்னு ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்க? பழைய காலத்துல ஹரிதாஸ்னு ஒரு படம் வந்து, ஹரிதாஸ். ஆமா. அந்த அவன் பேர் என்ன, தியாகராஜ பாகவதார் நடிச்சதுன்னு நினைக்கிறேன். சரியா? அதுல ஆமா, அந்த பழைய காலத்துல ம் அவர் அந்த ஊதாரியா இருப்பாரு. இந்த ம். விலை மாவு இதுல போயிட்டு இருப்பாரு. அந்த படம் தானே? அந்த படம் தான். அவன் சொல்லுவான். அதேதான் இங்க. அதாவது அவங்க அக்காவை விலை மாது கிட்ட போகாம இருக்க முடியாது. கடைசியில என்னடா என்ன கூட ஒரு நாள் எடுத்துக்கணும் அந்த சொன்ன பிறகு அது அது அந்த கதை அந்த இவர் சார் பட்டினத்தாரோட கதை. சரி. பட்டினத்தாருன்னு சொல்லி அப்படி இருந்தாலும் அவர் தான் விட்டு எல்லாமே துறவியா வெளியேறி அவருக்கு அந்த ஐயோ நம்ம இப்படிப்பட்ட மோசமா இருக்கோம்னு சொல்லி எல்லாம் விட்டுட்டு வெளியே அந்த இது யாரு ஞானியா மாறுறாரு. அருணகிரியா கதையோ யாரோ ஒரு கதை. அது அந்த கதையதான் அவங்க எடுத்திருப்பாங்க அதுல. ஆமா ஆமா. அந்த படம் என்ன கருத்து, அது ரைட்டு தான். இத பத்தி நான் இத வெங்கடேசன் ஐயாட்ட நான் இது அவர் எனக்கு விவாதம் பண்ணியிருக்காரு. புரியுதுங்களா? எனக்கு அது சொல்லி கொடுத்தது அவருதான். நீங்க ஹரிதாஸ் படம் பாத்தீங்களா? இப்ப இருக்கிற தமிழ் படம் அத்தனையுமே ஒழுக்கம் இல்லாத தமிழ் படம். இப்ப இருக்கிற தமிழ் படம் அத்தனையுமே மனிதனுடைய ஒழுக்கத்தையும் பண்பையும் சொல்லாம விபச்சாரத்தையும் மட்டுமே சொல்ற பழக்கம் தான் இருக்குது. அதாவது ஒழுக்கம் கிடையாது, பண்பு கிடையாது, நீதி கிடையாது. இந்த கடந்த 70 ஆண்டுகளாக ஒழுக்கமற்ற திரைப்படம் தான் வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? அதனாலதான் இந்த விபச்சாரிகளும் ஊதாரிகளும் தான் தலைவரா வர்றானுங்க. ரொம்ப கொடுமை இது. சரி, விலை மாதவ கூட்டிட்டே தெரியாதுங்க, அவன் தலைவன் சொல்றானுங்க. வணக்கம் தயாளன். பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. இந்த ஒழுக்கமற்ற திரைப்படங்களினுடைய தலைவர்கள் இன்னைக்கு கூத்தாடிகளை பார்த்தா நமக்கு என்ன புரியுதுன்னா, ஒழுக்கமே விபச்சாரியை கூட்டிட்டு ஆசை நாயை கூட்டிட்டு நான் பப்ளிக்ல போய் ஓட்டு கேட்கறேன்னு இவனால எப்படிங்க நம்ம ஒத்துக்கிறது? ஆமாங்கய்யா, அதெல்லாம் நம்மள முட்டாளாக்குற வேலைங்க. எம்ஜிஆர் அப்படிதான் பண்ணானுங்க. எம்ஜிஆர் நான் ஜெயலலிதா கூட்டிட்டே போனானுங்க. எங்கது கொண்டாட்டி இருக்கும் பொழுது அவன் தான் தொடங்கி வச்சானுங்க. எம்ஜிஆர் தான் தொடங்கி வச்சான். அவன் ஆசை நாயை கூட்டிட்டே எங்க வேணாலும் போவானுங்க. அது இந்த மக்கள் ஜீரணிச்சிருக்கான் பாருங்களேன். என்ன அறிவியல் இந்த தமிழர்களுக்கு. நம்ம வீட்டுல நம்ம கொண்டாட்டி இருக்கும் பாருங்களேன் எவ்வளவு அருவறுப்பான. அதுதான் இந்த பிரிட்டிஷ்காரனுடைய கல்வி முறை. அப்படி பிரிட்டிஷ்காரன் 9 கல்யாணம் பண்ணுவானுங்க.
ஆமாய்யா. 10 நாளைக்கு ஒருக்க பொண்டாட்டி மாத்திக்குவானுங்க. 10 நாளைக்கு ஒருக்க மாத்திக்கிட்டே இருப்பாங்க மனைவிய. அதைத்தான் இவனுக்கு இங்க பண்ணிட்டு இருக்கானுங்க பாருங்களேன். இப்ப தமிழர்களும் அதே தமிழர்கள் சினிமால தமிழர்கள் அப்படி இல்லை. இந்த சினிமா நடிக்கிறவன் பூரா ஒழுக்கம் இல்லாதவனுங்க. புரியுதுங்களா? ஆமாங்கய்யா. எல்லாரும் இந்த பொம்பளை விஷயத்துல பொம்பளை விஷயத்துல எல்லாம் கோர்ட்டு கேஸ் தான் அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. எல்லாரும் கூத்திய விஷயத்துல பொம்பளை விஷயத்துல எல்லா அமைச்சர்களும் இந்த மாதிரி தான் இருக்கானுங்க. அமைச்சர்களோ அல்லது வந்து மக்களுக்கு நன்மை செய்ய வரும்போது தனிமனித ஒழுக்கமே எவனும் கிடையாது. தனிமனித ஒழுக்கமே கிடையாதுங்க எங்கேயுமே. நான் பார்த்தேன். என்னடா இப்படி எல்லாம் போயிட்டு இருந்தா என்னடா இது? எம்ஜிஆர் காலத்துல அவன் வந்து அந்த எம்ஜிஆருக்கு 3 பொண்டாட்டி, இது வேற இன்னொருத்தி வேற, எத்தனை பொண்டாட்டின்னு அவனுக்கு கணக்கு கிடையாது. அர்ஜுனன் பொண்டாட்டி என்ற மாதிரி எம்ஜிஆருடைய விளைவித்த பேசாமனா எம்ஜிஆர் வாழ்க்கையை இப்ப நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா? எம்ஜிஆருடைய பாடத்திட்டத்தில் எம்ஜிஆர் இப்படி எல்லாம் வாழ்ந்தாருன்னு சொல்லிட்டு பாடத்திட்டத்தில் வைக்க முடியுமா? காந்திய கொள்கையை பாடத்திட்டத்தில் வைக்கலாம். நம்ம காந்தி படிக்கிறோம். ஜெயலலிதா வாழ்க்கை முறையை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? இப்ப இருக்கிற இப்ப கூத்தாடி நிறைய வந்து இவன் கூத்தாடிகள் நாளைக்கு பாடத்துல வைக்க முடியுமா? என்ன மானங்கட்ட குழப்பா இருக்குதுங்க நம்ம தமிழ்நாட்டு குழப்பு. சரி, அதாவது வந்து சார் களி முத்தி போச்சு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் விட்டுறலாம். அது விட்டுருங்க, நம்ம விஷயத்துக்கு வரலாம். ஆரோக்கியம் என்பது இதுதான் அடிப்படை. அப்ப இதைத்தான் வந்து பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு இது வந்து தனிமனித வாழ்க்கையினுடைய தூய்மை நிலை. நாம என்ன பண்றோம்னா திருமணம் பண்ற வரைக்கும் சொல்லி கொடுத்தானுங்க. அதுக்கப்புறம் அகத்தூய்மை வந்து ஆசிரியர் வந்து சொல்லித்தர வேண்டும். அதான் விஷயம். இவங்கெல்லாம் மாட்டிக்கிட்டானுங்க எல்லாருமே. இப்ப தமிழ்நாட்டுல அகத்தூய்மை தெரிஞ்ச ஒரு தமிழனும் கிடையாது, ஒரு தமிழாசிரியர் கிடையாது. தமிழ் பல்கலைக்கழகத்துல கூட இப்ப நான் வெங்கடேசனுடைய பாட புத்தகம் இந்நேரம் வச்சிருக்கோம். தமிழ் புத்தகத்தை இந்நேரம் ஆராய்ச்சி பண்ணி இந்நேரம் வெங்கடேசன் புத்தகம் வெளி வந்து இன்னைக்கு 25 ஆண்டு ஆச்சு. ஒருத்தன் கூட இதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அரசாங்கத்துக்கோ என் பொண்ணுகிட்டும் சொல்லிட்டே இருக்கிறேன், இதை ஆராய்ச்சி பண்ணி அரசாங்கத்துல குடுமான்னு சொல்லிட்டே இருக்கிறேன். அவங்க இன்னும் அந்த தனியா அவங்க வந்து அந்த அரசு பள்ளியில சேர்ந்துடுறாங்களா? தேவையில்லாத அழுத்தத்தை கொடுத்துட்டு ஒரு ஆராய்ச்சியாளர் மாற்றுகிற கல்வியே இந்த அரசு பள்ளியில கிடையாது, அரசு கல்லூரியில கிடையாது. அவங்க எதோ சொல்லி நாசம் பண்றாங்க தவிர இந்த மாதிரி ஒரு புதுசா ஒண்ணு உணவில்லாமல் வாழும் கலையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது வந்து இனியன் என்பவர் வந்து தமிழ்நாடு பூரா சொல்லிக் கொடுக்குறாரு. பல நாட்டு மக்கள் மாணவர்கள் வந்து தமிழ் தெரிஞ்ச மாணவர்களும் பயிற்சி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட இன்னும் அரசாங்கம் இது ஆராய்ச்சி பண்ணாம அல்லது ஒரு தமிழ் பேராசிரியர் கொடுத்து இதை ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு என்ன நன்மை இருக்குன்னு சொல்லாம இன்னும் இந்த அரசாங்கம் இருந்ததுன்னா இது என்ன அரசாங்கம், இது என்ன ஒழுக்கம் இது? தேவையில்லாத ஆசிரியர்களுக்கு டார்ச்சரை கொடுத்து அவனுக்கு வந்து பூரா பன்னிக்குட்டி மாதிரியே தான் ஆசிரியர் வச்சிருக்கானுங்க. என்ன பண்ணி தொலைகிறது? நானும் முயற்சி பண்றேன், இந்த பாரு செய்யறான்ப்பா, நாளைக்கு செஞ்சிடலாம்ப்பா, இப்படிதான் சொல்றாங்களே தவிர நான் வாழ்க்கை சான்றா இருக்கேன். 365 நாள் நான் இந்த பழக்கத்தை அதுக்குத்தான் நான் வந்து அடுத்த முயற்சி வந்து இங்கிலாந்துல அந்த முயற்சி பண்றதுக்காக இன்னைக்கு அந்த வீடியோல போட்டிருக்கேன். இங்கிலாந்துல அந்த முயற்சியை எப்படி 2 வருஷத்துல பண்ணிடுவோம். அதுதான் அதுக்குதான் பொண்ணுங்க அங்க போயிருக்காங்க. புரியுதுங்களா? ஆமா, அது போக வேண்டியதா, வேற ஒண்ணும் இல்லை. சரிங்க ஐயா, இவ்வளவுதான் விஷயம். அதாவது ஹரிதாஸ் படம் பார்த்தா புரியும். அதுல வந்து முடிஞ்சது இல்ல, தேசஞ்சார் கல்யாணம் பண்ணியாச்சு இல்லையா, கிளம்புன்றான். சரி நீ போ அப்படின்னு. அதே மாதிரிதான் ஒரு கட்டத்துக்கு மேல பொருளாசி, மயிராசி, மட்டையாசி எதுவும் இருக்கிற தியாகம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆசை இருக்கிறவங்க இதுல வரவும் முடியாது, பொருளாசி இருக்கிறவங்க வரவும் முடியாது. நிறைய பேர் கேட்கறாங்க. இது வரைக்கும் இந்த 10 நாள்ல மட்டும் ஒரு 4-5 பேர் கேட்டாங்க. எல்லாம் ஒரே ஓட்டம் தான். எல்லாம் எவனுமே வந்து பொருளை கொடுத்து அருளை பெறணுங்கிற எண்ணமே தமிழர்கள் கிடையாதுங்க. காரணம் இந்த பிச்சைக்காரனாவே வழங்கி பொருளை கொடுத்து அருளை பெற வேணுங்கிற எண்ணம் கிடையாது. அது வந்து வலுவா இருக்குதுங்க. அது அந்த பொருளாசை வந்து கொடூரமா இருக்கு. பொருளாசை வந்து கொடூரமா இருக்கு, ரொம்ப பயங்கர கொடூரமா இருக்கு. ஆரோக்கியம் மட்டும் வேணும். இன்னைக்கு ஒருத்தர் 75 வயசு 80 வயசு ஒரு ஆளு என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி ரயில்வேல இருந்து ஓய்வு பெற்றார். ரைட்டு, என்ன விஷயம்னு பார்த்தவங்க புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டேன், ஆனா ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னா சரி நீங்க வந்து ஒரு ஆலோசனை கட்டணம் கட்டிட்டு வாங்கன்னு சொன்னா ஆளவே காணுங்க. வயசு 75 எல்லா நோயும் வந்திருக்கு. கபங்க ஏனுங்க கம்பம் திருமாறன் வயசு 75 எல்லா நோயும் இருக்குமே அவனுக்கு. ஆமாங்க, ஒரு அறிமுக கட்டணத்துக்கு கூட கட்டணம் கட்ட மாட்டேங்கிறாருன்னா அப்புறம் இருக்குங்க அவரு. இவனு என்ன பண்ற? இதுக்கு ரயில்வே ஊழியர் வர என்னது, ரயில்வே ஊழியர் பென்ஷன் வாங்குறாரு. ஆமா, அப்புறம் என்ன வழி தோடுகிறதுங்க? காசு இல்ல, வசதி இல்ல. காசு இல்லாதவனுக்கு கல்வி எதுக்குங்க? இது பயிற்சி முறைங்க. அப்புறம் வாத்தியாருக்கு எவன் சம்பளம் கொடுக்கறது?
அப்படியே அப்படியே கத்துக்கிறவன் இருக்கிறான். அப்படியே புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கிட்டு நான் சொல்றத அப்படியே பார்த்துட்டு போறவன் இருக்கிறான். போயிட்டே தான் இருக்கிறான். ஆனா எவனுமே அங்க உருப்பட முடியாதுங்க. ஏன்னா எப்ப வந்து ஒரு உண்மையான கல்விக்கு நீங்க பொருள் கொடுத்து கத்துக்கலையோ அது என்னைக்கு உங்க உதவாதுங்க. என்னைக்கும் உதவாது. கடைசி வரைக்கும் உதவாதுங்க. நீ ஏமாத்தி இருக்கிற. அதாவது சொல்லிக் கொடு. அதாவது இதுக்கு எப்படி சொல்றான்னு கேட்டீங்கன்னா ஒரு 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 மகாபாரத ஒரு கதை சொல்லி நிறைவு செய்யற போதும். மகாபாரதம் அவன் பேர் என்ன அந்த ஏகலைவன் ஒருத்தன். அவன் என்ன பண்ணான்னா ஒரு ஆசிரியரை இல்லாமையே கலை கத்துக்கிறான். ஆசிரியராமையே கலை கத்துக்கிறான். அவன் பாடத்தை மட்டும் காதல கேட்டுக்கிட்டு அவனா முயற்சி பண்றான். முயற்சி பண்ணி மிகப்பெரிய வில்வித்தையில பெரிய ஆளா மாறிடுறான். யாரு? அந்த ஏகலைவன். சரி, மனசு கேட்காம நம்ம ஆசிரியரை இல்லாம பாடம் கத்துக்கிட்டோம். இருந்தாலும் மனதளவில் ஆசிரியரா இருந்திருக்காரு சொல்லிட்டு அதுக்காக காணிக்க கொடுக்க வரான். அதுக்காக தேவையே இல்லை. அவன் என்ன பண்றான்? அப்படியா பெருவரில் கொடுறான்னு கேட்கறான். எப்படி அந்த ஆசிரியர் அயோக்கியத்தனம் பாருங்க. அவன் என்ன பண்றான்? ஆசிரியர் இல்லாம பாடம் கத்துக்கிட்ட வெற்றியை அடைஞ்சிட்டான். இருந்தாலுமே ஏதாவது ஒரு காணிக்கை கொடுக்க ஒரு கேட்கறது கொடுக்கணுமே, ஒரு நாட்டையாவது கொடுக்கணும், அது ஏதாவது கொடுக்கணுங்கிறதுக்காக வர்றான். இந்த மாதிரி நீங்க உங்களை வச்சு மனசில் நினைச்சுக்கிட்டே நான் எல்லா வில்வித்தையும் கத்துக்கிட்டேன். நீ எதை சொன்னாலும் அடிப்பேன். நீ சொல்லக்கூடிய உன்னுடைய வகுப்புல இருக்கிற அர்ஜுனன் சொல்றிய அவனை விட பயங்கரமான வில்வித்தில செய்வேன் அப்படின்னு சொல்றான். அவன் வில்வித்தை பார்த்துன்னு பயந்துட்டான். யாரு? அந்த குரு. குருவுக்கும் மாணவனுக்கு சம்மந்தமே கிடையாது. மனசுலயே ஏத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டான். அந்த மாதிரி நான் என்னுடைய காணொலி பார்த்து நிறைய பேர் சேரம்புற அந்த மாதிரி தான். சரி, அவன் பார்த்தேன்னு அர்ஜுனன் மிஞ்சிட்டான்டா, இவன் விட்டா வம்பா போயிரு, ஏதாவது போர்ல கீழே வந்துட்டானா கடைசியில் அர்ஜுனன் தோத்து போயிடும்னு சொல்லிட்டு போய் என்ன பண்றான்? அப்படியா, அவன் 2 கட்ட வரல கொடுறாங்கிறான். அவன் என்ன பண்றான்? ஆசிரியர் கேட்கறாங்கிறதுக்காக 2 விரலையும் கொடுத்து போட்டு போயிட்டான். ஆடா பாவிகளா! அவனு கட்ட வரல கேட்டானுங்கிறதுக்கு. அதாங்க உண்மையான ஆசிரியர் மாணவன் உறவு. அது உண்மையானது பாருங்க. பெருவரலையே கொடுத்து போட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஏமாத்தி அது கடைசியில என்னது? கடைசியில அந்த துரோணாச்சாரியை எவனோ நினைக்கிறான். கடைசியில தான் வளர்க்கப்பட்ட ஒரு மாணவனாலே கொலை செய்யப்படுகிறான். என்னது? வளர்க்கப்பட்ட மாணவனாலே. அவன் பேரு துட்டகைமன் பேரு. 2 பேர். அப்ப என்ன பண்ணுவான்? அவன் இவனுக்கு இந்த அந்த இவன் பேரு துர்வாச முடியும்னு நினைக்கிறேன். துரோணாச்சாரிய எவனோ ஒருத்தர் இருப்பான். அதுல அவன் தான் இந்த ஏகலைவன்ட்ட விரல் வாங்கினது. ஆனால் அந்த துரோணாச்சாரியட்டையே இன்னொருத்த பாடம் படிக்கிறான். அவன் பேரு துட்டகைமன் பேரு. துருபதன் அவங்க அப்பன் பேரு துருபதன்னு பேரு. அவன் என்ன பண்ணான் பாரு, டே என் பையனை வச்சு அவனை கொலை செய்ய போறான்னு சொல்லிட்டு அவனுக்கும் யாருக்கும் சம்பந்தம் இல்லை. எங்கேயோ ஒன்றும் பிரச்சனை நடந்திருக்குது. அவன் தன் பையனையும் அவங்ககிட்ட அனுப்பிச்சு கடைசியில அவன் பெரிய ஆளாகி கடைசியில குருவே கொண்டு போடுவான். என்னடா கதை இது! இங்க ஏகலைவன் சொல்லி கொடுக்காம காணிக்க வாங்குறான். இங்க தன்னால் வளர்க்கப்பட்ட மாணவனாலே அம்பு விட்டு சாகுறான்னா என்னடா கல்வி! நல்ல நீதிகளை சரியா சொல்லியிருக்கானுங்க. நீதிகளை சரியா சொல்லியிருக்காங்க. ஆமா. இங்க என்னடா உணவில்லாமல் வாழைக்கலை இந்த கூகுள் புக்கு ஏஎம் எல்எம் பயங்கரமா தப்பா பேச ஆரம்பிச்சிருச்சுங்கன்னா பிடிச்சி காய்ச்சின்னு காய்ச்சி விட்டு என்ன நீ உணவில்லாமல் வாழும் கலைங்கிறது 20,000 ஆண்டுகளாக 10,000 ஆண்டுகள் தமிழ்நாட்டுல இருந்து வருது. நீ வாத்தியாரை கேட்கணும், மருத்துவரை கேட்டுதான் நீ எல்லாம் கத்துக்கணும்னு சொன்னா என்னடா யாவாண்டா மருத்துவம்? நான் கேள்வி கேட்டேன். ஏன்டா வெளி நோய்களுக்கு மருத்துவம் பார்க்கறவ தன் நோயை தீர்க்க தெரியாத மருத்துவன்ட்ட போய் எப்படி நீ வைத்தீங்க அப்படின்னு கேட்டேன். நீ எப்படி நீ வெள்ளக்காரன் தத்துவத்தை வச்சுக்கிட்டு இங்க உணவில்லாமல் வாழும் கலைன்னு வந்தாச்சு. இது தமிழ் மொழிகள், இது பழங்காயிரமா இருந்தது. இப்ப அதுக்கு புத்தகம் போட்டாச்சு. அதுக்கான ஆசிரியர் வெங்கடேஷன்கிற ஒரு வெள்ளக்காரன் கல்வி படிச்சுக்கிட்டு நோய் மாட்டிக்கிட்டாரு. கடைசியில திருக்குறள் சொல்ற வழியும் ஜெர்மன் டாக்டர் சொல்ற வழியும் பின்பற்றி தன் நோயை குணமாக்கிட்டாரு. அந்த மாதிரி தானே வெள்ளக்காரன் இன்னாரு கத்துருக்கணும். ஆமாங்கய்யா. வெங்கடேசன் புத்தகத்தை வாங்கி இன்னாரு பிரிட்டிஷ்கார முண்டங்கள் அத்தனை விபச்சாரிகளும் இதை வாங்கி படிச்சுக்கிட்டு தன் நோயை குணமாக்கி இருக்கணும். ஏன் குணமாக்கல? அவங்களுக்கு இது மேல உள்ள விஷயத்தை அவங்க ஆழமா புரிஞ்சுக்க. தமிழ்நாட்டுல இருக்கிற மருத்துவர்கள் எத்தனை பேருக்கு அன்பளிப்பா கொடுத்துருக்கேன். உணவில்லாமல் வாழும் கலை புத்தகத்தை கோவிலே எல்லாத்துக்கும் அன்பளிப்பா கொடுத்துருக்கேன். திருநாக்கரசன் ஒரு ஆசிரியர், இப்ப ஒரு மருத்துவர், கடந்த ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி அவர் எம்எஸ் மருத்துவர் ஒரு புத்தக வெளியீட்டுல வந்தபோது இந்த புத்தகத்தை அன்பளிப்பா கொடுத்து படிங்கன்னு சொல்லி கொடுத்து அவங்ககிட்ட. எல்லாம் முண்டங்களா இருக்கிறானுங்க. எவன் பிரிட்டிஷ் மருத்துவத்தை படிக்கிறானா அவங்களுக்கெல்லாம் அறிவும் வேலை செய்யாது,
அவர்கள் தன்னுடைய நோயை குணமாக்க முடியும். பரிணாம அறிவியல் அடிப்படையில் மருந்தை கொடுத்து நோய் குணமாக்க முடியாது. அது பரிணாம அறிவியலுக்கு எதிரானது. அதனாலதான் அதனாலதான் இயற்கை என்ன பண்ணுதுன்னா ஜீரண நீரை சுரக்க வச்சு அவனை சாகடிக்குது. என்னது? நீரை சுரக்க வைத்து மரணத்தை உண்டாக்குது. இதுல இருந்து எந்த தமிழ்நாடு தற்கொலை உண்டாகலாது. எவனும் இந்த மனிதன் என்பது வேற, தமிழன் என்பது வேற. இங்க புரியுதா? ஆமாங்கய்யா. ஆனா தமிழ்ல தான் இருக்கு. அதான் விஷயமே. இங்க தமிழர்கள் தப்பிக்கவே முடியாது. எவனும் இதை நானாலும் தப்பிக்க முடியாது. மனிதன் பரிணாம அறிவியல் அடிப்படையில் எவன் ஒருத்தவன் ஜீரண நீரை தொடர்ந்து சுரக்க வைக்கிறானோ அவன் தமிழனா இருந்தான்னா, அவன் தற்கொலை முண்டமா இருந்தான்னா, முதலமைச்சரா இருந்தா, நோய் வந்து எம்ஜிஆர் செத்த மாதிரி எல்லாரும் சாகணும். சரியா? ஆமாங்க. ஜெயலலிதா செத்த மாதிரி சாகணும். குடியிருத்து எல்லாரும் அப்படித்தான் சாகிற. முதல்வர் எல்லாம் அப்படித்தான் செத்தாகணும். நாளைக்கு இப்ப இருக்கிறவன் நாளைக்கு போறவன் இப்படி அந்த பாடப்பாடி இந்த லொட்டலாடி நீதிமானு கோலமானு அந்த மானு இந்த மானு தளபதி மயிறு எல்லாம் புழுத்தித்து தான் சாக போகிறார்கள். இதுதான் பரிணாம உண்மை. என்னது? ஆமாங்க. மரணம் அப்படிதான் வந்தாகணுங்க. மரணம் எப்படி வந்தாகணும்? நோய் வந்து புழுத்து தானே சாகணும். ஆமாயா. இதை யாருமா இதை மாத்தணும்னா அவன் ஜீரண நிறுத்தி ஆசிரியர் சொல்றது 12 வருஷம் கேட்கணும். அது வந்து திருமாறனா இருந்தா என்ன, தயாளன் கருமுத்தாம்பட்டி தயாளனா இருந்தாரு, யாரா இருந்தானே இத்து புழுத்து தான் சாக வேண்டும். யாருன்னு தப்பிக்க முடியாது. சரியா? அதனாலதான் இந்த டைரக்டா அடிக்கிறதுனாலதான் பயந்து எல்லாம் ஓடிடுறாங்க. ஓடட்டும், அதனால நமக்கு என்ன நட்டம்? கடைசினா அவங்க சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்த்து அவங்க வரட்டும். மீண்டும் சந்திக்கலாம். முழு நிலை அடையிறது 12 வருஷம் ஆகுமா சார்? ஆமா, அதுக்கான கட்டணத்தை அவங்க செலுத்தானே. யாருமே எனக்கு கல்வி கட்டணம் செலுத்துறது இல்லையே. எனக்கு கல்வி கட்டணம் செலுத்தி பார்த்துருக்கவங்க ஒருத்தருமே கிட்ட கிடையாது. ஆமா, அதான் சார். அதான். ஆனா 12 வருஷம் ஆகும் முழுசா முடிக்க. ஆமா ஆமா, அது அதுக்குதான் கல்வி கட்டணம் 5 லட்சம் வச்சிருக்கேன். சும்மா இல்ல. முடிவு 12 வருஷம் ஆகும். அது ஆசிரியரோட குரு காணிக்கு 5 லட்சத்தை கொடுத்துட்டு தான் நான் அதை சொல்லி தருவேன். இல்லாட்டா எவனுக்கு சொல்லி தர மாட்டேன். எவனுக்கு சொல்லி தரக்கூடாது, சொல்லித்தர கூடாது. பண்டமாரி இயற்கைக்கு எதிரானது. குரு காணிக்கை இல்லாமல் எதையும் சொல்லி கேட்கறத மாணவன் கொடுத்தா மட்டும்தான் ஆசிரியர் சொல்லி தரணும். அதான் விதி. புரியுதுங்களா? இப்ப எங்களுக்கெல்லாம் சொல்லி தந்தது எந்த அளவு? அது சும்மா ஒரு பர்சன்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப எனக்கு ஒரே பர்சன்ட் தான். ஒரே பர்சன்ட், அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதுக்கு மேல கேட்கற கட்டணம் வச்சாச்சு. 5 ஆண்டு கட்டணம் 5 லட்சம் வச்சிருக்கேன். யார் 5 லட்சம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஒழுங்கா சொல்லி தருவேன். மற்ற யாருக்கும் கிடையாது. யாருக்கும் சொல்லி தரவும் கூடாது. சரிங்க சார், நீங்க சொல்றது ரைட்டு தான். அப்படி கூப்பிட்டு வர்றதுக்கு ஆள் வரணுமே. வந்தா வரட்டும். வரட்டும். எனக்கு மருத்துவத்துக்கு போய் படிக்கிறீங்க இல்லையா? விருப்பப்பட்டவன் தான் வர முடியும். நீங்க விருப்பப்பட்டு தானே வந்தீங்க. ஆமா, அந்த மாதிரி விருப்பப்பட்டு எவனா சொல்லுவேன். நமக்கு தேவை நம்ம என்ன வியாபாரமா பண்ண போறேன். விருப்பப்பட்டா வரட்டும் போய் சாகட்டும். ஆமா, அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஏன்னா இது இயற்கையில் இருக்கிற முறை தான்ப்பா. இப்போ எத்தனையோ கலைகள் இருக்குது. எல்லா கலைகளையும் என்ன தேர்ந்தெடுக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டணம் கட்டணும் இல்ல? ஆமா. அப்படி கட்டாம எனக்கு சொல்லிக்கொண்டு எவன் சொல்லி தருவான்? சரி, இது மருத்துவம் சாதாரணம் இல்லை. இது 120 ஆண்டுகளுக்கு நீங்கள் நோயே வராம தானாக விடுதலை அடைகிற முறை. என்ன விளையாட்டா? நானும் கடுமையா போராடி இருக்கிறேன்ல. கடுமையா போராடி தான் வந்திருக்கேன். இப்ப வேற ஆராய்ச்சியில் இருக்கிற அந்த மின்சாரத்தை கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியில் அப்படி நடந்து மேலும் போயிட்டே இருக்கிறேன். சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். செத்து போன பேட்டரி கூட உயிர்ப்பிக்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்கேன். செத்து போன பேட்டரிய உயிர்ப்பிக்க முடியும். அதெல்லாம் காமிச்சிருக்கேன் பாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆம்பியரே இருக்காது. ஒரு 10 மில்லி 50 மில்லி ஆம்பியர் தான் இருக்கும். அதுல இருக்கிற அந்த எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் அதை தூண்டி விட்டு அதை 25 நாளா எரிக்க வச்சிருக்கானுங்க. 25 நாளா எவனாலும் இது சாத்தியம் இல்லை. எந்த பிசிக்ஸ்லயும் சாத்தியம் இல்லை. அட்டாமிக் பிசிக்ஸ்ல இது கிடையாது. இது வந்து நியூட்ரானிக்ல வேலை செய்யுது. நியூட்ரானுடைய வைப்ரேட்ல நியூட்ரான் ஒண்ணு இருக்கு. அந்த வைப்ரேட்டிங்ல போட்டானை ரிலீஸ் பண்ணி நான் நேரடியா கிராஃபைட் டு கிராஃபைட் கனெக்ட் பண்ணி அப்படி வேலை செய்யுது. இது வந்து எந்த பிசிக்ஸ்ல வராது. வளருவானுங்க. இந்த கூகுள் நோட் புக் முண்டம் இருக்கு, அது கண்டபடி வளருது. எல்லா ஏஐ வந்து ஏதோ அவனு இந்த பிரிட்டிஷ்கார விபச்சாரிகள் எழுதி வச்சிருக்கான். அந்த கல்வியை படிச்சுட்டு நம்ம கிட்ட கதை விட்டுட்டு இருக்குதுங்க. கடுப்பாகுது. இந்த கூகுள் நோட் புக் எல்லாம் சொல்றதை பார்த்தா கடுப்பாகுது. இது ஒரு அறிவும் கிடையாது. நாம என்ன அதான் சொல்லிட்டேன். நான் என்ன சொல்றேன்னா அதை அனலைஸ் பண்ற தகுதி உனக்கு கிடையாது. நாங்க கண்டுபிடிப்பாளர்கள். நான் சொல்றேன்னா இந்த பிசிக்ஸ் வந்து இப்ப இருக்கிற பழைய பிசிக்ஸ் கிடையாது. குவாண்டம் பிசிக்ஸே வந்து கிடையாதுங்க பொழுது
அணுவை பத்தி என்ன முழுக்குமே தெரிஞ்சிட்டீங்களான்னு கேட்டேன். அணுவை பத்தி முழுமையா தெரிஞ்சு எவன் இருக்கிறான் உலகத்துல? எவனும் கிடையாது. என்னது? யாரும் கிடையாது அணுவை அணுவை ஆமா, எலக்ட்ரானை பத்தி ஒருத்தன் பேசிட்டான், புரோட்டானை பத்தி ஒருத்தன் பேசியிருக்கான். நியூட்ரானை பத்தி எவன்டா பேசுறீங்க? நியூட்ரானை வைத்துக் கொண்டு ஆற்றலை கிளர்ச்சி விடலாம், நியூட்ரானை வைத்துக் கொண்டு புரோட்டானை புழக்கலாம், அதே நியூட்ரானை வைத்துக் கொண்டு ரெக்கவரி பண்ணலாம். ரெக்கவரினா எப்பவுமே வந்து எலக்ட்ரானும் சாகாது, நியூட்ரானும் சாகாது, புரோட்டானும் சாகாது, போட்டானும் சாகாது, சப் ஆட்டமிக் பார்ட்டிகள் அதெல்லாம் என்னைக்குமே சாகவே சாகாது. அதுதான் உண்மை, அதுதான் எனர்ஜி. இந்த கெமிஸ்ட்ரியில டூப், அது விபச்சாரி மாதிரி. கெமிஸ்ட்ரிங்கிறது இப்ப அவசியம் எனக்கு பேட்டரி வாங்குறான், அது ஒரு விபச்சாரிட்டு போய் வெளி மாதிரிட்டு போய் பணம் கொடுத்தோம்னா அந்த ஒரு மணி நேரத்துல இன்பம் கிடைக்கிற மாதிரி. ஆனா எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் மற்ற சப்பாட்டமிக் பார்ட்டிகளை வந்து குடும்ப பெண்கள் மாதிரி கூடயே இருந்து காப்பாத்துவாங்க. இந்த கெமிஸ்ட்ரி நம்பி வீணா போற முண்டங்கள். அப்ப அதனால நான் பேட்டரி வந்து இந்த கெமிஸ்ட்ரிங்கிற முறையா ஒட்ட செஞ்சுக்கிட்டு பாசிட்டிவ் மாத்தி நெகட்டிவ் மாத்தி அது முனையே இல்லாம அது கொலை செஞ்சு செத்து போன பேட்டரி மீண்டும் பிரிச்சு கொலை செஞ்சு மேய்ஞ்சு அது சம்பந்தம் இல்லாத கனெக்ஷன் கொடுத்து எரிச்சிட்டு இருக்குது. என்னது? இயற்கையோட இதான். ஆமா, எவனும் செய்ய மாட்டான். எவனுக்கு தெரியும் இது? எவன் ஆராய்ச்சி பண்றான் மாதிரி. இப்ப பாருங்க எரிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட ஒண்ணு போட்டிருக்கான், வீடியோ போட்டிருக்கான். அதனால சிந்திங்க, மறுபடியும் நாளைக்கு பேசுவோம். சரிங்களா? நன்றிங்க. சரி.